ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 100 வயதானவனுக்கும் பிள்ளை பிறக்குமோ? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் தாம் அளித்த வாக்குறுதியின்படி ஆபிரகாமிடம் வந்து, உன் மனைவி சாராள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள் என்றார். ஆனால் ஆபிரகாமும் சாராளும் அந்த செய்தி உண்மையாக நிறைவேறும் என்று நம்ப முடியாமல் நகைத்தனர். 100 வயதானவனுக்கு குழந்தை பிறக்குமோ என்றான் ஆபிரகாம். நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்றாள் சாராள். வேதாகமத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதன் காரணம் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது, இந்த செய்தி ஆபிரகாமின் அவிசுவாசம் எவ்வளவாக இருந்தது என்று காண்பிக்க அல்ல. இனி ஆபிரகாமினிடத்தில் ஒரு குழந்தை பெறுவதற்கான இயற்கையான ஆற்றல் சற்றும் கிடையாது என்பதையும், இனியும் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகும் வாய்ப்பு உண்டு என்று நம்புவதற்கு சாத்தியமில்லாத நிலைக்கு வந்ததையும் விளக்கவே அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். நம்மை சூழ்ந்திருப்பவர்கள் அவ்வளவுதான், இனி எங்கே எப்படி நல்லது நடக்கும் என்று சொல்லலாம். நம்மை பார்க்கும்போது இனி ஒரு நன்மைக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை என்று கூறலாம். இருப்பினும் இதற்கு மேலும் ஒரு நன்மை நடக்க வாய்ப்புண்டு. அது தேவ கிருபையாலும் வல்லமையாலும் ஆகும். முடிவுரை எழுதப்பட்ட பிறகும் கூட ஒரு தொடர்கதையை தேவனால் எழுத முடியும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். எனவே தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய நம்பிக்கைகள் அற்றுப்போன பின்பும் வார்த்தை மாறாமல் வந்து வல்லமையானதை செய்வார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அப்பொழுது தேவனுடைய பெரிய காரியங்களை காணலாம். மேலும் தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.